சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள காமராஜ நகரைச் சேர்ந்தவர் காத்தமுத்து. இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் கண்ணனுக்கு 32 வயதாகிறது. இளைய மகன் கார்த்திக்கிற்கு 27 வயதாகிறது. இவர்கள் இருவரும் சரக்கு வாகனம் வைத்து வெள்ளாற்றில் மணநள்ளி வியாபாரம் செய்து வந்தனர். இது ஒரு புறம் இருக்க, அதே பகுதியைச் சேர்ந்த கூல் காளிதாஸ் உட்பட பலரும் மணல் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனால் காத்தமுத்து மகன்களுக்கும் காளிதாசுக்கும் இடையே அடிக்கடி மோதல் உருவானது. இவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றாலும் மணல் அள்ளுவது, மணல் அள்ளுவோரிடம் மாமூல் வசூலிப்பது, லாட்டரி வியாபாரம் என எல்லா தொழில்களிலும் மோதல் உருவாகி பகைமை அதிகமானது. இதையடுத்து கண்ணன் பைக்குகளை வாங்கி விற்பனை செய்த போது கூல் காளிதாசின் நண்பன் கல்லல் அருவா குமார் என்கிற கருப்பூர் முத்துக்குமார் என்பவருடன் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதற்காக கடந்த வாரம் ரூபாய் 40,000 பஞ்சாயத்து நடந்த போது இரு தரப்பினரின் பேச்சில் அரிவாள் ஆயுதம் என பேச்சே வந்துள்ளது. இந்த நிலையில் தான் கடந்த 24ஆம் தேதி கண்ணன் தனது நண்பர்களுடன் குளக்கரையில் மது அருந்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த கூலிப்படை கும்பல் கண்ணனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். அடுத்த சில நிமிடங்களில் அவரது தம்பி கார்த்திக்கை பஞ்சாயத்து பேச வர சொல்லி அவரையும் வெட்டி கொலை செய்துள்ளனர். ஒரே நேரத்தில் நடந்த இரட்டை கொலையால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்த உறவினர்களும் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா உள்ளிட்ட போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது அண்ணன் தம்பி இருவரும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தனர். இதையடுத்து போலீசார் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துவிட்டு கொலையாளிகளை தேடும் பணியை தீவிரப்படுத்தியிருந்தனர். அதே நேரம் அந்த பகுதியில் உறவினர்கள் அதிகம் கூடிவிட பரபரப்பு ஏற்பட்டதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இத்தகைய சூழலில் நள்ளிரவு நேரத்தில் கூல் காளிதாஸ், அரிவாள் குமார் என்கிற முத்துக்குமார், கூலிப்படையைச் சேர்ந்த யஸ்வந்த், முனீஸ்வரன், சத்யேஷ்குமார், சத்யசேகர், ஐயப்பன் என 7 பேர் நாகுடி காவல் நிலையத்திற்கு சென்று சரண்டர் ஆனார்கள். சரண்டர் ஆனவர்களை தனி இடத்தில் வைத்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் காளிதாஸ் கொடுத்த வாக்குமூலத்தில் இந்த கொலை சம்பவம் அம்பலமானது. எங்கள் தொழிலுக்கு இடையூறாக இருந்த கண்ணன் கடந்த வாரம் நடந்த பஞ்சாயத்தில் என்னை கொன்று விடுவதாக மிரட்டினான். அதனால் அவனை கொலை செய்ய முடிவெடுத்து நாங்கள் ஒன்று சேர்ந்து கூலிப்படையை அமைத்தோம். சில நாட்களாக கண்காணித்து வழக்கமாக கண்ணன் மது குடிக்கும் இடத்தை தேர்வு செய்தோம். வியாழக்கிழமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அறந்தாங்கி வருவதால் கண்ணன் உடன் இருப்பவர்கள் அறந்தாங்கிற்கு சென்று விடுவார்கள். கண்ணன் மட்டும் தனியாக இருப்பான் என்பதால் இந்த நாளை திட்டமிட்டோம். எங்கள் திட்டம் போல வழக்கமான குளக்கரையில் கண்ணன் அவனது ஒரு நண்பனுடன் மது குடித்துக் கொண்டிருந்த போது அவனை போட திட்டமிட்டோம். ஆனால் அவன் தம்பி கார்த்திக்கை விட்டு வைத்தால் நமக்கு ஆபத்து என்பதால் அவனுக்கும் ஸ்கெட்ச் போட்டோம். அங்கிருந்து சற்று தூரத்தில் நின்ற கார்த்திக்கை அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை அனுப்பி, உங்க அண்ணன் முத்துக்குமார் மோதலை முடிவுக்கு கொண்டு வர பஞ்சாயத்து பேச வந்திருக்காங்க, நீயும் வா என்று அழைத்து வர செய்தோம். அதை நம்பி கார்த்திக்கும் வந்தான். கார்த்திக் வந்ததுமே ஒரே நேரத்தில் அண்ணன் தம்பி இருவரையும் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அவர்கள் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தியதும் வெளியேறிவிட்டோம். அந்த சமயம் கண்ணனுடன் மது குடித்துக் கொண்டிருந்த நபர் எங்களை நன்றாக பார்த்து விட்டான். அதன் பிறகுதான் ஸ்டேஷனில் ஆஜரானோம் என்று வாக்குமூலம் அளித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் விசாரணைக்கு பிறகு முக்கிய குற்றவாளி கூல் காளிதாஸ் உட்பட 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தவறான தொழிலுக்கு இடையூறாக இருந்ததால் அண்ணன் தம்பி இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையை தரதரக்க வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.